அதே மாதிரி தலையில் கொட்டி கழுத்தை பிடிச்சி வெள்ளை தள்ளி போய் விளையாடுப்போ, ஃப்ரெண்ட்ஸோட போ, எப்போ பார்த்தாலும் கேட்ஜெட்டில் உட்காராதேன்னு சொல்கிற ஒரு காலகட்டம் வந்தாச்சு. எல்லாம் ஜென்சி அப்படின்னு சொல்கிற காலகட்டம் வந்தாச்சு பசங்கள்லாம். இந்த கூட்டத்தை காப்பாற்றுறதை பற்றி நம்ம யோசிக்கணும். நாளைக்கு எப்படி இருக்க போகிறதோ அப்படின்னு ஒரு பயம் இயல்பாக எட்டி பார்த்து விடுறது. இவ போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு, பேசுகிற வார்த்தைகள், சர்வசாதாரணமாக ஷிட் அப்படின்றது குழந்தைகள். இத்தனை வயசானால் நாங்கள்லாம் பேச மாட்டேங்கிறோம். இந்த காலத்து குழந்தைகள் எல்லாம் 2வது 3வது அப்பா அம்மா கிட்ட அந்த வார்த்தையை பேசுது. இதுக்கு மேலெல்லாம் பேசுறது இதுவே சபையில் சொல்ல முடியாது, இருந்தாலும் சொல்கிறேன். இப்படிலாம் ஒரு கவலை வருது, என்ன ஆக போகிறது அப்படின்னு. நமக்கு அடுத்த காலகட்டம் எப்படி இருக்கும், நம்ம கவலை ஒரு பக்கம் கவலைப்பட்டு புலம்பின்னு இருந்தா, இன்னொரு பக்கம் ஆச்சாரிய புருஷர்கள் அடுத்த ஆச்சாரியர்களை நியமனம் பண்ணி கவலைப்படாதே, உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கான ஆச்சாரியனை நான் உட்கார வச்சுட்டேன்னு அழகாக அக்ஷய திருத்தியை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டார் இல்லையா. ஜம்முன்னு ஒரு கணேச சர்மா டிராவிட், திராவிடர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு திராவிடன் தான் வந்து உட்காந்துட்டு இருக்கான். எல்லாரும் திராவிடன் பேசலாம் இல்லை நினச்சினா ஜோர். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ராகுல் டிராவிட் தான் தெரியும். ஒரு கணேஷ் சர்மா டிராவிட் வராருன்னா அந்த பட்டத்தில் வந்து உட்காரணும்னா தேமேன்னு நம்ம எல்லாம் ஓடின்னு இருக்கோம். குழந்தைகள் ஃபாரின் போகிறா, எஜுகேஷன் மாறியாச்சு, சிஸ்டம் மாறியாச்சு, என்ன ஆக போகிறதோன்னு பேசிகிட்டு இருந்தா, ஏதோ ஒரு மூலையில் ஒரு பையன் தேமேன்னு உட்காந்துட்டு வேதம் எல்லாம் படிச்சுட்டு இருக்கான், ரிக்வேதியாக இருக்கான். அவனுடைய ஜாதகத்தில் ஒரு சந்நியாச யோகம் இருக்குது, அப்பா அம்மா ஒத்துக்கிறா, அந்த பிள்ளைக்கு ஆசை இருக்குன்னா திடீர்னு பார்த்தா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் வர்றது இவர் தான் அக்ஷய திருத்தியை அன்னைக்கு அடுத்த பெரியவாளாக வரப்போறான்னு. அது வரைக்கும் நம்ம யாருக்கும் கற்பனை கூட கிடையாது. அப்போ ஆச்சாரிய புருஷர்கள் நமக்கு முன்னாடி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ சிங்கேரி இளைய சன்னிதானம் அப்படி ஜம்முன்னு அடுத்த ஜென்ரேஷன் புது ரத்தம் பாய்ச்சறதுன்னு வா இல்லையா. இப்போ சாதாரணமாக நாமெல்லாம் சொல்லுவோம், பெரிய பெரிய மேனேஜிங் இதெல்லாம் இருக்கா, பெரிய பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்ஸ்லாம் இருக்கான்னா அவளுக்கு அப்புறம் அவள் பசங்க வருவா அப்படின்னு. இங்கெல்லாம் யார் வரப்போகிறா, எந்த குடும்பத்துலேருந்து வரப்போகிறா, எந்த இடத்துலேருந்து வரப்போகிறான்னு தெரியாது. ஆனால் யாரோ ஒருத்தர் ஒரு பக்கம் தயாராகிட்டு இருக்கா நம்முடைய அடுத்த தலைமுறையை வழி நடத்துறதுக்கு ஒரு ஆச்சாரியர். நம்ம பசங்க 20 வயசுக்கு காலேஜ் போயிட்டு மொபைலை வச்சுண்டு இன்ஸ்டாலையும் வாட்ஸ்அப்லையும் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது இந்த குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஜென்சி ஆச்சாரியனை கொண்டு வந்து ஜோரா சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதினு உட்கார வச்சாச்சு. அக்ஷய திருத்தியைக்கு இப்படி ஒரு அக்ஷயமான ஆசீர்வாதம். அக்ஷய திருத்தியை தொடங்குற அன்னைக்கு விடியற் காலம்புற டிவியை பார்த்தா ஒரு சந்நியாச ஆசிரமம். எல்லாரும் உலகத்தில் எல்லாம் கிழிச்சுட்டு அலையிற சமயத்தில் எல்லாத்தையும் திறந்துட்டு அப்பா அம்மாவை பார்த்து கவலைப்படாமல் தெய்வமே கதின்னு எல்லாரும் சால கிராம பூஜை பண்ணால் சால கிராமத்தை தலையில் வச்சுன்னு ஒரு சந்நியாசம்